இந்த பைரவியோட முகத்தறிய நம்ம இலக்கியா கிழிச்சு எறிறாங்க. ஏன்னா, இந்த பைரவி தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவுக்கு நல்லாவே தெரிய வர்றது மட்டும் இல்லாம, இந்த பைரவி போடுற பிளான் எல்லாமே ரொம்ப மொக்கையா இருக்கு. கடைசியில நம்ம இலக்கியாவுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு, பைரவி நீ என்னதான் பிளான் போட்டுட்டு இருக்க? நீ எல்லாம் மனுஷியா?" அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா வந்துட்டு பைரவியோட முகத்தறிய கிழிச்சு எறிறாங்க. ஒரு பக்கம் பைரவி வந்துட்டு திரு திருன்னு முழிக்கிறா. எத்தன முறை தான் இவகிட்ட அடி வாங்குறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, வெறியோட இந்த ஒரு சவால்ல மட்டும் ஜெயிச்சுட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள விட்டுட்டு போயிடுவா அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சந்தோஷத்தோடையும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஆத்திரத்தோடையும், அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி செயல்பட போறா. அதாவது சும்மா உட்கார்ந்துட்டு இருந்த இந்த பைரவிக்கு குடுத்த மாரி ஆகப்போகுது. இப்போ நம்ம இலக்கியா பண்ண போற காரியம். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு இத நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது, இந்த பைரவி மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்லியா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து அ அதாவது இந்த சவால்ல ஜெயிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக, நம்ம கௌதம கிட்னாப் பண்ணலாம் யோசிக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்த கேட்டு தான் நம்ம இலக்கியா பயங்கர டென்ஷன் ஆயி, இந்த பைரவிய அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டுறாங்க. இந்த பைரவிக்கு உண்மையிலேயே மூளை இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இவ்ளோ நடந்துமே கூட, பைரவி கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, யோசிக்காம இருக்கிறது ரொம்பவே கேவலமான விஷயம் தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம இப்போ கடத்துறதுக்காக எஸ்எஸ்கே கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பிளான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாரி தான் கௌதம கடத்திருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே நம்ம நெனச்ச மாரி தான் நடக்கும் அப்டின்ற மாரி. அதாவது இப்போ கௌதம கடத்துற பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி போட்டது கிடையாது. எஸ்எஸ்கே போட்டது. எஸ்எஸ்கே இருந்துட்டு இந்த மாரி தான் நீங்க சவால்ல ஜெயிக்கணும் அப்டின்னா, கௌதம கடத்தணும் அப்டின்ற மாரி சொல்லும்போது, ஆரம்பத்தில பைரவி கோவப்பட்டா. பட் இருந்தாலும் அதோட ப்ரொசீஜர் அதில வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன நடக்கும்? ஏது ஏது நடக்கும்? அதனால பெனிஃபிட் என்ன? அப்டின்றது எல்லாத்தையுமே சொல்லும்போது, இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷப்பட்டா. கடைசியில தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியா வந்துட்டு இப்டி அதாவது உங்களோட மகன் சொல்லிட்டு வந்து சொல்லி, மகனையே கடத்துறதுக்கு உங்களுக்கெல்லாம் எப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, புத்தி யோசனை தோணுதோ? யார் சொன்னா என்ன? நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒத்துக்கலாமா? அப்டின்ற மாரி சொல்லி பைரவியோட முகத்திலேயே கிழிச்செறிஞ்சு, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, "நீ ஒழுங்கு மரியாதையா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இடத்த வாங்கணும்னு நெனச்சாலும், அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து புடுங்குறதுக்கு நென. இல்ல அத வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வரவிடாம தடுக்கிறதுக்கு நென. ஆனா இப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, யோசிச்சு இந்த குடும்பத்தோட மானத்த வந்து பார்த்தீங்கன்னா, கப்பல் ஏத்தாத. இப்படி கோழையா வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்கள கடத்தி சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனைக்கிறியா? உனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெட்கமா இல்ல?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. வைரவி வந்துட்டு திருன்னு முழிக்கிறா. இலக்கியா என்னையே அடிச்சிட்டல்ல, உன்னை விரட்ட வேண்டிய நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கிடையாது. எல்லாத்துக்குமா நான் ஸ்கெட்ச் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உன்னோட கதை வந்து முடிஞ்சது. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, உன்னால இங்க இருக்கவே முடியாது. உன்ன வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம விட்டு இங்கிருந்து வந்து தொரத்த போறது உறுதியாயி போயிடுச்சு. அந்த ஒரு பயத்துல தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இலக்கியாவ வந்து கேட்குறாங்க. நம்ம இலக்கியா இருந்துட்டு, என்னமோ பண்ணி தொல போ. நான் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த போட்டியில ஜெயிப்பேன். இந்த சவால்ல ஜெயிச்சு, உன்ன வந்து பார்த்தீங்கன்னா, உண்டு இல்லன்னு பண்றேனா இல்லையான்னு மட்டும் பாரு. அப்படின்ற மாரி சொல்லி, நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த பைரவிக்கு சவால் விடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு சவால்ல நம்ம இலக்கியா ஜெயிப்பாங்களா? இல்ல இந்த பைரவி நெனச்ச மாரி பைரவி ஜெயிச்சு இலக்கியாவ இந்த வீட்ட விட்டு விரட்டுவாங்களா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.